போய் திறந்து பார்க்குற குப்பை, குப்பையை மூடி வச்சிருக்க. அது மாதிரி சில விஷயங்களை மறைத்து மறைத்து வைத்தாலும் அது ஒரு காலத்தில் பூதாகாரமாக வந்து வெடிச்சிடும். அதற்காகத்தான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சின்னு ஒன்று எல்லா விஷயங்களையுமே எல்லா விவகாரங்களும் உங்கள் வீட்டிற்கே கொண்டு வந்தது. எய்ட்ஸ் பற்றி பேசுகிறப்ப கூட நண்பர் ராஜேஷ் அவர் சொன்னார், நான் கூட சொன்னேன் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்குமா அப்படின்னு. நீங்கள்லாம் சந்தோஷமாக சிரிச்சிங்க. அதுக்கு எதிரணியில் அதாவது ராஜேஷ் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி எய்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டா மருந்து தான் வந்துருச்சு அப்படின்னு தப்பு செய்வாங்க அப்படிங்கிறத சொன்னார். அது அவர் சொல்கிறதுல ஒரு 50% உண்மை இருந்தாலும் தப்பு செய்யாதவர்களுக்கும் எய்ட்ஸ் வருகிறது. எய்ட்ஸ் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு எய்ட்ஸ் வருகிறது. அது என்ன தவறு செய்தது? எய்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இரத்தத்தை இன்னொருக்கு ஏற்றிவிட்டு தவறுதலாக ஏற்றிவிட்டு அவருக்கு எய்ட்ஸ் வருகிறதே, அவர் என்ன தவறு செய்தார்? இப்போ மறைமுகமாகவும் இந்த எய்ட்ஸ் அதாவது தப்பு செய்யாதவர்களையும் இந்த நோய் பாதித்து விடுகிறது என்பதன் காரணங்களுக்காக ஒரு மாத்திரை விஷயங்கள் என்று வருகின்ற போது நோய் நிவர்த்தி என்ற மருந்து வருகிற போது அது தப்பு செய்து நோய் வந்தவனையும் அது காப்பாற்றும், தப்பு செய்யாமல் தற்செயலாக நோய் வந்தவனையும் அது காப்பாற்றும். எப்படியோ ஒரு உயிர் பிழைத்தால் அதிலே அதிக நன்மை இருக்கிறது, அதிலே தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறது, இல்லை இன்னும் மறுக்க முடியாது. இன்னைக்கு மைக்கில் பேசுகிறோம், அவரோட சொன்னாங்க, நீங்கள் மைக்கில் பேசிட்டு அசிங்கமாக திட்டிவிட்டார் மணியண்ணன். மைக்கில் பேசிவிட்டு நாளைக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வளரல, இளைஞர்கள் வளரல, இளைஞர்கள் பால் விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னார். இதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை என்று மறுக்கவில்லை. இந்த தொலைக்காட்சி எங்களை எல்லாம் படம் பிடித்து காட்டுகிற இந்த தொலைக்காட்சி நாளைக்கு யூடியூப் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் எத்தனையோ மக்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி, இன்னைக்கு நீங்கள் இவ்வளவு ஆரவாரம் செஞ்சாலும் சில பேர் பிரியம் இல்லாமல் உட்கார்ந்தாலும் நாளைக்கு தொலைக்காட்சியில் பார்க்குற போது, அம்மா எங்கள் காலேஜ் பாருமா, அம்மா இவன் எங்கள் காலேஜில் படிக்கிற பையம்மா, அம்மா இது ஃபஸ்ட் இயர் பொண்ணுமா, எங்கள் கூட படிக்கிற பொண்ணுமா, அப்புறம் கேட்டோன்னா அம்மா சொல்லும், நீயும் ஃபஸ்ட் இயர் தானே, நீ ஏன் பேசலை அப்படிங்கும். எதுக்கு வம்பு? அப்படி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இவ்வளவு தூரம் பயன்பாடுகள் நிறைய நிறைந்திருக்கிறது. அத்தனை பேருமே தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. ஒரு செல்ஃபோன் நம்ம வீட்டில் கேட்குறோம், அம்மா ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடு. செல்ஃபோனுங்கிறது எதற்காக? பேசுவதற்காகத்தான். இன்னைக்கு செல்ஃபோனில் எல்லா வேலையும் வந்துடுச்சு, மினி கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. நம்மளுக்காக அம்மாவோ அப்பாவோ சிரமப்பட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கி தர்றாங்க. எத்தனை இளைஞர்கள் தாய் தந்தையரிடம் அந்த செல்ஃபோனை கொடுத்து உபயோகித்து பாருங்கள் என்று கொடுக்குறோம். உனக்கு என்ன தெரியும்? நீ ஏதாவது நோண்டுவ, நெட்டில் கண்டது டவுன்லோட் ஆகும், வைரஸ் வந்துடும், ஹேங் ஆயிரும். இது எனக்கு தேவையா? இதை கூட விடுங்க. ஒரு லவ் பண்ணுற பையன்னு வச்சுக்குவோம். லவ் பண்ணுற பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். லவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் மியூச்சுவல். திடீர்னு சண்டை வந்துருச்சு, ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சு. ரெண்டு பேர்த்துக்கு சண்டை வந்தோடனே என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளை நம்மளை கூப்பிட மாட்டாளுன்னு இவன் ஏங்குறான். கிடந்து செல்போனில் சார்ஜை போட்டிருக்கான், கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஃபோன் அடிக்கும், அம்மா ஃபோனை எடும்பான், அவன் துரதிஷ்டா அந்த பிள்ளை கூப்பிட்டுருக்கோம். இந்த அம்மா எடுக்கிறதுக்கு பதிலாக கட் பண்ணி விட்டுரும். பார்த்துட்டு கடியாக கணிஞ்சுக்குவாங்க. பெரியவர்கள் சொல்வது உண்டு, நீங்கள் புது டெக்னாலஜியை சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம். இந்த ஜென்ரேஷன் கேப், நம் மகனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று பெற்றோர்களும் பெற்றோருக்கு ஒன்றுமே தெரியாது என்று பிள்ளைகளும் நினைப்பதால் தான் பிரச்சனைகள் நிறையா உருவாகுது. இந்த செல்போனில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, அப்புறம் எதுக்கு பெற்றவங்க வாங்கி தர்றாங்கன்னா, என் பிள்ளை இன்னொருத்தன் கையில் செல்போனை பார்த்து நமக்கு இல்லையேன்னு ஏங்கி போயிடக்கூடாது, என் பிள்ளை ஏங்கி போயிடக்கூடாது, நான் அதை பண்ணலை, எனக்கு அந்த இது கிடைக்கல, என் பிள்ளை ஏங்கி போயிடக்கூடாதுன்னு வாங்கி கொடுக்குறான். பைக்கில் எத்தனையோ இளைஞர்கள் இந்த சாலை விபத்தில் இறந்துடுறாங்க. அது தெரிஞ்சும் ஏன் பெற்றோர்கள் அந்த பைக்கில் வாங்கி கொடுக்குறாங்கன்னா, சரி பையன் பாவம் கஷ்டப்படுறான்,
ஃபைனல் இயர் போயிட்டான், ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது, காலேஜ் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண முடியாது, சிரமப்படுறானேன்னு வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற பசங்க பைக் ஓட்டுற மாதிரியா வச்சுக்கிறாங்க. பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு போது இவன் பிரேக் போட்டான்னா அது பக்கத்து பைக்கில் போய் உட்காந்துக்குது, சல்லுன்னு தாய போயிடுது, அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிடுறான். அது மல்டி பர்பஸ். இவன் பைக் வாங்கி அவன் என் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதே மாதிரி அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் பண்ணி எந்த ஹேண்டில் பேர் போட்டால் நல்லா இருக்கும் ஓட்டுறதுன்னு பண்ணால் இவன் வந்து இத்தினோண்ட வாங்கிக்கிறது, இப்படி ஓட்டுறது, குனிஞ்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு போகிற பொம்பளை தான் குனிஞ்சுக்கிட்டு போகணுமா, இவன் குனிஞ்சுக்கிட்டே போகிறது. பேக் பெயின். இன்றைக்கு எத்தனை இளைஞர்களுக்கு, சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற இளைஞர்களுக்கு இந்த பேக் பெயினால் கஷ்டப்படுறாங்க. இந்த தொழில்நுட்பத்தால், இந்த வளர்ந்து வர்ற தொழில்நுட்பத்தையே நம்ம இவன் ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா அதில் இவன் ஒன்றை கண்டுபிடிப்பான். அதுதான் தொழில்நுட்பம். நம்ம பசங்க கண்டுபிடிக்கலாம் அருமையாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, எங்க பயன்படுத்துறதுல தான் இருக்குது, மஞ்சள் கண்ணாடியை போட்டு பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும், பயன்படுத்துறதுல தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறதுல தான் இருக்குது, செய்கிறதுல தான் இருக்குது, நீங்கள் வந்து எதுக்கு தொழில்நுட்பத்தை நீங்கள் தப்பு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறேன். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத வயசுலேயே அந்த தொழில்நுட்பம் நம்ம கைக்கு வந்துடுது. அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இளைஞர்கள்கிட்ட இல்லை. இது தப்பு, தெரியாத நபருக்கு நம்ம சேட் பண்ணக்கூடாது, தெரியாத நபர்கிட்ட பேசக்கூடாது, தெரியாத நபர் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா இது பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்துருக்கலாம், கடைசியில் அண்ணனும் தங்கச்சியும் சேட் பண்ணிட்டு ப்ரௌசிங் சென்டரில் போய் ஒன்று கத்தனது தான். அது ஒரு சின்ன நாடகமாக வந்துச்சு. இது உண்மையாக நடக்கக்கூடிய விஷயந்தான். எத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு டிவி பார்க்குறாங்கன்னா, டிவி பார்க்குறதெல்லாம் குறைஞ்சி போச்சுங்க. டிவிங்கிறது பொம்பளைகளுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லா குழந்தைகளும் செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன். குழந்தைகள் இருக்கிற இடத்துல பெற்றோர்களையும் நான் வந்து அதுகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நேரத்தில் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க கைக்கு வர்ற போது அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து பயன்படுத்திடுறாங்க. இப்போ நீங்கள் நல்ல விஷயங்கள், எனக்கு பிளட் குரூப் வேணும், எனக்கு பிளட் வேணும்னா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி அவர் சொன்னாங்க, 2 மாணவர்கள் இருந்த அந்தரங்கத்தை வெளியிட்டுட்டாங்கன்னு. அந்த மாணவர்கள் வந்து அந்தரங்கத்தில் இருப்பதே தவறு. அதை காட்டி கொடுத்தது இந்த தொழில்நுட்பம். மாணவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு காட்டி கொடுத்த தொழில்நுட்பம். அதே மாதிரி குற்றங்கள் அதிகம் நடைபெற காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது இந்த தொழில்நுட்பத்தினால, செல்போனால. அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, குற்றத்தை வேகமாக கண்டுபிடித்ததும் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான். ஒரு பொண்ணு வந்து நாமக்கல்ல வந்து ஒரு பந்தோபஸ்துக்கு போறா, ஒரு கான்ஸ்டபிள் போறா, பந்தோபஸ்துக்கு போறாங்க. அந்த பெண்ணை கற்பழித்து எரித்து கொன்று விடுகிறார். யார் இதை பண்ணினது, என்ன மோட்டிவ் இருக்குது, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இது இந்த பொண்ணை யார் இப்படி பண்ணதுன்னே தெரியல. கடைசியில் அந்த பொண்ணுடைய செல்ஃபோன் வந்து நம்பர் மட்டும் கிடைக்குது. அந்த நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணுற போது ஐஎம்இ நம்பர் எடுக்கிறாங்க. அந்த ஐஎம்இ நம்பர் எடுக்கிற போது சேலத்தில் அந்த ஐஎம்இ நம்பர் இருக்கிற ஃபோனில் இன்னொரு நம்பரை போட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். அவனை போய் போலீஸ் வெளுன்னு வெளுக்கையில் அவன் இந்த கடையில் தான் நான் இதை செகண்ட்ஸில் வாங்கினேங்கிறான். அந்த கடைக்காரனை போய் அடித்து கேட்டதில் யார் அந்த செல்ஃபோனை கொடுத்ததுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனை கைது செஞ்சாங்க. அவன் கற்பழித்து எரித்து கொன்ற 11வது பெண் இந்த பெண். இந்த செல்போன் தொழில்நுட்பம் இருந்ததால் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டான். இதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை. நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வடவள்ளி கிட்ட ஒரு கொலை, ஒருத்தர் இறந்து கிடக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை யார் கொலை செஞ்சதுன்னே தெரியல, அவரை யார் கொலை செஞ்சு போட்டாங்கன்னே தெரியல. கடைசியில் ரொம்ப போலீஸ் வந்து ரொம்ப திணறுது, இது யார் இவங்க வந்து செஞ்சுருப்பாங்கன்ட்டு. திடீர்னு வந்து அந்த ஐடியா வருது. எப்பயுமே இந்த செட்டி வீதி வழியாக தான் அந்த வழியாக போயிருக்கிறான். அப்போ அந்த செட்டி வீதியில் இருக்கக்கூடிய இந்த ராஜவீதியில் இருக்கக்கூடிய தங்க நகை கடையிலெல்லாம் வெளியே சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க. இந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுங்கன்னு செக் பண்ணுறப்போ ஒரு கேமராவில் ஒன்று பதிவாகுது. ஒரே ஒரு கிளிப்பிங் தான். என்ன, அந்த இறந்த அதே மாதிரி ஒரு ஆள் முதுகு மட்டும் தெரியுது.
அதே கலர் சட்டை, அதே கலர் பேண்ட்டு, ஒருத்தன் பைக்கு பின்னாடி உட்காந்துட்டு போகிறார். அந்த பைக் நம்பரை ஜூம் பண்ணுறாங்க, அது எவன் கண்டுபிடிச்சு அந்த கொலையாளி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. ஆனால் இன்று குற்றங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். உங்களுடைய வீண நேரத்தை, நான் ஆரம்பித்தேன் எத்தனை மணிக்கு, 2:30 மணிக்கு ஆரம்பித்தோம், இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எனக்கு அந்த 2:30 மணி கிடைக்காது, எனக்கு அந்த 2:30 மணி திருப்பி கிடைக்காது. நேரம் என்பது விலை மதிப்பிற்றது. இன்றைய இளைஞர்கள் அதிக நேரம் தாய் தந்தையரோடு செலவிடுவதில்லை, பெண்டாட்டி பிள்ளைகளோடு செலவிடுவதில்லை, புத்தகங்கள் பார்த்து தன்னுடைய நேரத்தை செலவிடுவதில்லை. மாறாக இந்த செல்போன் அப்படிங்கிறதுல தான் உங்கள் நேரத்தை, பொன்னான நேரத்தை நீங்கள் செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். எது நல்லது எது கெட்டதுங்கிறது நீங்கள் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணுமா? இல்லை. தீ சுடும் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஏன்னா தீ என்னை சுட்டிருக்குது, தொடாதப்பான்னு நான் சொல்கிறேன். ஒன்றைத்தான் சுட்டிச்சா என்ன சுடாதுன்னு நானும் போய் தொடுவேன் என்று சொன்னால் அது மடத்தனம். ஆக இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துங்கள். பேசுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்திலே எத்தனையோ விஷயங்கள் வந்து, படம் பார்க்கணும்னா பார்க்கலாம், ஒரு நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இதில் நன்மைகள் இருந்தாலும் இதில் சில அசாதாரணமான, இன்னைக்கு கிரைம் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, குற்றங்கள் அதிகரிக்க காரணமாக இருந்தது இந்த சமூக வலைதளங்களாலும், இந்த செல்போன்களாலும், இந்த வாட்ஸ்அப்னாலும். சில நேரங்களில் எந்த டவர்லேருந்து பேசுனாங்கன்னே கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அந்த டெக்னாலஜியும் அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இன்றைய இளைஞர்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், ராஜா பைக் ஓட்டுறீங்களா, மெதுவாக ஓட்டிட்டு போங்க சாமி, உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்லா சம்பாரித்து அவங்கள காப்பாற்றுவ அப்படிங்கிற ஒரு பேராசையோடு அவங்க வீட்டில் காத்துட்ருக்குறாங்க. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு பாடினார் பாரதி. ஆம், ஆனாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இன்றும் நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்கள் கட்டுப்பாடு என்று நினைக்கக்கூடாது. ஏன் கட்டுப்பாடு இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, முட்டை இருக்குங்க, எக்கு, அது உடையாமல் இருக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒன்றை கண்டுபிடிச்சான். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதை உடையாமல் கொண்டு வந்தான். கண்ணாடி உடையாமல் இருக்கிறதுக்காக வைக்க பொருளை கட்டி சட்டத்தை அடித்து கொண்டு வர்றான். அதை கட்டுப்பாடுன்னு சொல்கிறதா? இல்லை. அந்த முட்டைக்கும் அந்த கண்ணாடிக்கும் உண்டான பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பை வழங்குவதற்காகத்தான் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுடைய சமூகமும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறாங்க, இந்த இளைஞர்களுக்கு சொல்கிறாங்க. பார்த்து போங்க, பார்த்து நடங்க, டீனேஜில் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது அப்படின்னு. நீங்களெல்லாம் ஒரு நாள் சாதிக்க வேண்டும், சாதனையாளர்களாக நீங்கள் வர வேண்டும், உயரமாக வர வேண்டும். என் கல்லூரியில் வந்து ஒரு தாத்தா சொல்கிறார், நீ வந்து பெரிய சாதனையாளராகன்னு சொல்கிறப்ப நான் நினச்சேன், என்னையா இருந்தாலும் இப்படி வந்து நம்மளை போய் சாதனையாளராகன்னு சொல்கிறார் அப்படின்னு. ஒரு காலத்தில் சாதித்தோம், அந்த பெரியவரை போய் சந்தித்தோம், காலில் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம். அது மாதிரி நிறையா நீங்கள் சாதிக்க வேண்டும் இளைஞர்களே. நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பகுத்தறிவு என்பது உங்களுக்கு இருக்கிறது. மிருகங்களுக்கு உண்டான குணங்கள் இருக்கும், அது மாறாது. மனிதனுக்கு என்று தனித்துவமான குணம் எதுவுமே இல்லை. மனிதன் எந்த இடத்திலே இருக்கிறானோ, எந்த சூழ்நிலையிலே வளர்கிறானோ அப்படியே மாறிவிடுகிறான். ஆனால் ஒரு ஆட்டு மந்தையிலே ஒரு சிங்கக்குட்டி வளர்ந்தாலும் அது சிங்கமாகத்தான் வளரும். ஒரு ஆட்டு மந்தையிலே ஒரு புலிக்குட்டி வளர்ந்தாலும் அது புலியாகத்தான் வளரும். ஆனால் மனித இனம் மாத்திரம் தனித்துவம் ஏதும் இல்லாமல் அந்த பகுத்தறிவை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கின்ற பக்குவம் நமக்கு வருகின்ற போது இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் அதிகமாக நாம் பயன்படுத்துவோம். இன்றைய சூழ்நிலையில் இத்தனை வசதிகள் இந்த தொழில்நுட்பத்தில் தேவையில்லை, இந்த இளைஞர்களுக்கு தேவையில்லை. இன்றைய தொழில்நுட்பம் நம்முடைய இளைஞர்களை பாழ்தான் படுத்துகிறது என்ற தீர்ப்பை கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்குபவர் அனைத்து சுபகாரியங்களுக்கும் ஸ்ரீ ராஜகணபதி கார்ட்ஸ் கோவை.